இப்போ இதை பார்த்தாலே தெரியும் 2 பக்கமும் எவ்வளோ அகலமாக இருக்குன்ட்டு. அது ஒரே இதில் ஃப்ரேமில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த காவடி வைக்கிறதுக்கோ வரிசையாக காவடி வைக்கலாம். ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வைக்காமல் வரிசையாகவே 8, 6 மாதிரிலாம் வைக்க முடியும். அந்த பக்கம் சாமி பிரகாரத்தில் மலை வரத்து அழகாக சௌரியமாக வரலாம். எல்லோரும் அதோட நெரிசல் இருக்காது. அப்படி ஒரு அழகாக வந்துருத்துப்பது. இப்போ தெற்கு பக்கம் எவ்வளவு தூரத்துக்கு அகண்டை இருக்குது தெரியும் இப்போது. ஏன்னா அந்த காம்பவுண்ட் வாலே ஒரு அடிக்கு மேலே 1.25 அடி 1.5 அடி இருந்தது. இப்போ அது சேர்ந்துருந்தாலும் பெருசாக தெரியுது. இப்போது ஹோமம் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் தாராளமாக கிடைக்கும். நாதஸ்வரக்காரன் உட்காந்துக்கலாம், நம்ம பாட்டில் அங்கே உட்காந்து அழகாக பார்க்கலாம். இங்கே தெற்கு பிரகாரம் பாருங்கள், பார்த்தா தெரியும். மடப்பள்ளி உள்ளே வந்துடுது, கோவிலுக்குள்ளே வந்துடுறது பிரகாரத்துக்குள்ளே. இது பின்னாடி நந்தவனத்துக்கு நம்ம ரெஸ்ட் ரூம் இருக்கே, அதுக்கு போகிறதுக்கு வழி. இப்போ நிறைய பேர் நடந்து போகலாம், ஈஸியாக சௌரியமாக போகலாம். சாமியோட பிரதட்சணம் பண்ணுறதே, காவடி எடுத்துன்னு போகிறதையும் சௌரியமாக போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது மேற்கு, தட் இஸ் வெஸ்டர்ன் சைட். அதில் இதுக்கு மேலே நம்மளால் வைடன் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. பின்னாடி அப்புறம் இடம் விட்டு அப்புறம் வாய்க்கால் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் இவ்வளோ தூரம் இப்போ தாராளமாக ஆகிடுறது. இது இந்த கல்லெல்லாம் எடுத்துன்னு இருக்கா. கல்லெல்லாம் இப்போ வெளியில் அவுட்டுறது வால் பூச ஆரம்பிச்சிருக்கு. இந்த கல்லை எடுத்தோடனே நம்ம இங்கே நடப்பாத பிளாட்ஃபார்ம் அதை போடணும். ஏற்கனவே போட்ட அந்த இது பாதி இது பண்ணியிருந்த வெளியில் அது நல்லா இருக்குன்ட்டாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கான். இதை இடிச்சுட்டு நிறவி பார்க்குறதே தெரியும். இந்த பழைய கல், அந்த கல் அங்கே கீழே தெற்கு பக்கம் மட்டும் கொஞ்சம் பள்ளத்தில் இருக்குது. ஸோ அந்த பள்ளம் ரொப்புறத்துக்கு இதுவே யூஸ் ஆகிடும் போல் இருக்குது. அதான் நல்ல விஸ்தாரமாக ஆகிடும். இது பார்த்தா தெரியும். நான் இப்போ இப்படி என்னால் இதில் போக முடியாது, இந்த டெப்ரிஸ்லாம் எடுக்கணும் இல்லையா. ஸோ நான் இப்போ அந்த பக்கத்தால் வடக்கு சைடுக்கு வரேன், நார்த்தன் சைடுக்கு. அப்போ தான் அது தெரியும் எப்படின்ட்டு. இப்போ அந்த வெளியில் பிரகாரம் மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா, அது இப்போ உள்ளுக்குள்ளே வந்துருத்தோம். அதனால் இங்கே செருப்பு போட்டு நடக்க முடியாது. இந்த இடத்த க்ளீன் பண்ணால் தான் நம்ம தைரியமாக நடக்கலாம். குட்டி குட்டியாக அந்த கல் இருக்குது, இது ஃபுல்லாக எடுத்தால் தான் நாளைக்கு க்ளீன் ஆகிடும். எடுத்துன்னு இருக்கா அன்றைக்கி. இப்போ பார்த்தா தெரியும் பாருங்க. இந்த மகாமண்டபம் உள்ளே இருக்குது, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே தான் விடணும். அதை விட்டால் எடுக்கிறதுனா பெரிய இதுவாகும், சின்னதாகிடும் அப்புறம் மகாமண்டபம். ஸோ அதிலெல்லாம் வச்சு பெரிய வேலைக்கு போகும் அன்னெசரியாக. ஸோ அதை வைக்கல, அது ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். ஏன்னா அதுலேயும் நமக்கு கும்பாபிஷேகம்னு நிறைய சாமான் வைக்க வேண்டியிருக்கு, அதுக்கு யூஸ் ஆகும். இப்போ தெற்கு இது தெரியுது பாருங்கள். இது இப்படியே நந்தவனம் கேட்டு இப்படி போயிடலாம் நந்தவனத்துக்கு. ஸோ காம்பவுண்ட் வால் நல்ல ரைஸ் ஆகிடுது இப்போது. இங்கேருந்து நமக்கு இப்போ இந்த மேற்கையும் பார்க்குறேன், அந்த பக்கம் வடக்கு இதுதான் மேற்கு இவ்வளோ தான். நம்ம அதுக்கு மேலே ஒய்டன் பண்ணுறதுக்கு நமக்கு இடம் இல்லை. ஏதாவது 3 அடி மண் இருக்குது, அப்புறம் வாய்க்கால் வந்துடுறது. அதனால தான் இந்த ஷெட்டு மேலே பார்த்தா தெரியும். ஷெட்டு ஏற்கனவே இருந்ததில் ஒரு லெங்க்த்து திருப்பி இன்னொரு ஷீட்டை போட்டு இது பண்ணியிருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இந்த ஷெட்டு மட்டும் 2 வீங்கு தான் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக பண்ணலை, வேண்டாம். ஏற்கனவே ஃபுல்லாகவும் பண்ணலை. இப்போது அதே அப்படியே 2 சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கேயும் ஷெட்டை காமிக்கிறேன், பார்த்தா தெரியும். அந்த ஷெட்டும் அது மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த ஷெட் இப்படி இருக்கிறதுனால மூலக்காரால் உட்காந்துக்கிறதுக்கும் கொஞ்சம் ஹோமம் வைக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும். புகையும் போயிடும் அதுக்கு மேலே. அப்படி தான் வச்சுருக்கோம். ஃபுல்லாக ஷெட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை, இது நமக்கு போகிறோம். இப்போ பின்னாடி நம்ம என்ன வேலை நடக்கிறது பார்க்கலாம்.
இது தெற்கு பக்கம் இப்போ பூச ஆரம்பித்தாச்சு. தெரியுது அவ்வளோ தூரம் ஹைட்டுன்னு. அவள் எவ்வளோ கீழே இருக்கா அந்த ஹைட்டு வந்துடும். இங்கே கொல்ல வேறு இங்கே பள்ளம் இன்னும், அதெல்லாம் கூட ஹைட்டாக காமிக்கும், எக்ஸாஜரேட்டடாக காமிக்கும். ஸோ அவுட்டர் வால் பூச ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி. மேலெல்லாம் முடியணும். அதுதான் பகவான் இருக்கார்.